ஹாய்ப்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து வெங்காய குழம்பு தான் வைக்கிறோம். சின்ன வெங்காய குழம்பு. வெங்காய குழம்புனா அது வந்து உங்களுக்கு வந்து வெந்தய குழம்புப்பா. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு சட்டியை வச்சு அதுக்கு மசாலா தயார் பண்ண போகிறோம். நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே நம்ம என்னென்ன போட்டு வறுத்து போடுறோன்னு பார்ப்போம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்பா. இதெல்லாம் நம்ம வறுத்து தான் அம்மியில் அரைப்போம். இப்போ 2 ஸ்பூன் வந்து தனியா போடுறேன். ஜீரகம் போடுறேன். இப்போ 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2வது 1 ஸ்பூனு, மொத்தம் 3 ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டிருக்கேன். பெருஞ்சீரகம் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்பூனில் மிளகும் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெந்தயம் வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன்ப்பா. இப்போ 10 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதை காம்போடு தான் போட்டுக்கிட போகிறேன். அந்த அளவுக்கு மசாலா பொடி வந்து எனக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே நம்ம வறுத்துக்கிடுவோம். குண்டு மிளகா தான்ப்பா 10 எடுத்துருக்கேன் நான். நம்ம எல்லாம் வறுத்து பொடி பண்ணி வைக்கிற நமக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வறுக்கிலே கம்ம புளிக்குழம்போட வருதுப்பா. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. எல்லாமே வறுத்து நம்ம வந்து பொடி பண்ணிக்கிறணும். மிளகா வந்து 10 மிளகா போட்டிருங்கப்பா. உடைக்குதா என்னன்னு தெரியல. வேணா வீட்டுக்கு சாப்பிட்டு லைட்டாக நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம அடுப்பை அமர்த்திடுவோம். நுணுக்கிட்டு பார்த்துக்குவோம். இப்போ வந்துப்பா நம்மளுக்கு எல்லாமே மசாலா வறுத்தோம்ல, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆறிடுச்சு. இப்போ போட்டு நல்லா நுணுக்கிக்கிடுவோம். போட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா கிராஸ் இல்லாமல் நல்லா இருந்துக்குவோம். இப்போ நம்ம அரைச்சிட்டு பார்த்துக்குவோம். இப்போ நம்ம மசாலா எல்லாம் இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. வறுத்த மசாலா அரைச்சி வலுவலுன்னு எடுத்துக்கிட்டோம். பொடி தான் பண்ணியிருக்கோம். இப்போப்பா நம்ம வெந்தய புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு சட்டியை காய வச்சுக்கிட்டோம்ப்பா. இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் வந்து ஒரு 50 அளவுக்கு ஊற்ற போகிறேன்ப்பா. எண்ணெய் ஊற்றி பண்ணலையா நம்மளுக்கு வெந்தய குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ 50 எண்ணெய்க்கு மேலே ஊற்றிக்கேன்ப்பா. 50 எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். இப்போ 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கிறேன். ஏற்கனவே வெந்தயம் போட்டு மசாலா வறுத்துருக்கோம். அதனால் 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். 1 ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கிறேன். வெந்தய குழம்புன்னு சொல்கிறேன் என்னப்பா. சின்ன வெங்காயம் வந்து 200 சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி குறுக்க வச்சுருக்கேன்ப்பா. அந்த குறுக்க தான் நறுக்கணும். நம்ம வெந்தய புளி குழம்புன்னு சொல்கிறோம்ல, அப்படி சின்ன வெங்காயத்தை குறுக்க நறுக்கணும். இதுக்கு தேவையான 4 பச்சை மிளகா, 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன்ப்பா. இதுக்கு தேவையான கருவேப்பிலை. இப்போ அந்த 200 சின்ன வெங்காயத்தையும் நம்ம போட்டுக்குவோம். சின்ன வெங்காயம் எவ்வளோ போட்டு பண்ணுறோமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது வெந்தய புளி குழம்புக்கு. இப்போ நல்லா வதங்கட்டும். அடுப்பை வந்து கூட்டி வச்சுக்குவோம். நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயம். கருவேப்பிலை இந்த டயத்தில் போடக்கூடாது. இது நல்லா லைட்டாக வதங்கவும் நம்ம கருவேப்பிலை போட்டுக்குவோம்.
இது எண்ணெயோடு நல்லா வதங்கணும். இப்போ வதங்கட்டுப்பா. இப்போ வெங்காயம் வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டுப்பா. இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ 3 தக்காளி நறுக்கி வச்சோம்ல, அதை போட்டுக்குருவோம் நம்ம. இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம், தேவையான கருவேப்பிலை. 4 பச்சை மிளகா எடுத்து வச்சுங்களப்பா, சின்ன மிளகா தான், அதை கீரவே இல்லை, முழுசாக தான் போடுறேன். இப்போ எல்லாமே சேர்ந்து வதங்கட்டும். எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிடுவோம். இந்த டயத்தில் வந்து நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும்ப்பா, அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, இப்போ இவ்வளோ உப்பு போட்டுக்கிறோம்ப்பா. பத்தாட்னா அடுத்து போட்டுக்குவோம், அப்போ தான் சீக்கிரம் தக்காளி வதங்கும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் நல்லா வதங்கணும்ப்பா. எண்ணெய் இருக்கணும். நல்லா நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும், நம்ம வதங்கன்னு பார்த்துக்கணும். இப்போ புளி வந்துப்பா 50 புளியில் நான் பாதி புளி எடுத்துக்கிட்டேன்ப்பா. 50 புளியை வந்து 2ஆக பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை கரைச்சிட்டு பார்த்துக்கணும் ஊத்தையில். இப்போ வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்துப்பா இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாப்பொடி போட்டுக்கிறேன். கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன்ப்பா. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிக்குவோம். நம்ம 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாடி போட்டிருக்கோம், கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கோம்ப்பா. இப்போ நம்ம அரைச்சோம்ல மசாலா, அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த மசாலாவை போட்டுக்கணும். நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சதை மசாலாவை வந்து இப்போ இதில் கொட்டிக்கிடுவோம். இப்படி வறுத்து பண்ணையில் நம்ம வெந்தய குழம்பு வந்து அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. நம்ம வந்து இதுக்கு மஞ்சள் வந்து ரொம்ப கலக்கலை, காசு ஸ்பூன் தான் கலத்துருக்கோம். அதனால் நேரம் கம்மியாக தான்ப்பா இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. இப்போ நம்ம புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து ஊற்றிக்கணும். இப்போ உரப்பு இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கிறோம்ப்பா. உரப்பு எல்லாம் கரெக்டாக இருந்தால் வீட்டு மசாலா பொடி போடணும் தேவையில்லை, இல்லைன்னா நம்ம 1/2 ஸ்பூன் கலந்துக்கலாம். ஏன் வறுத்து போட்டு இதையும் போடுறீங்கன்னா ஒரு குழகுழப்பா நம்மளுக்கு வேணும்ல. சூப்பராக இருக்குப்பா குழம்பு. உப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ வீட்டு மசாலா பொடி வந்து ஒரு குழகுழப்புக்காக ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கணும் இந்த ஸ்பூனில். எப்போயும் போடுற வீட்டுக்கு போடுற மசாலா பொடி தான். அதை வந்து நம்ம 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ போட்டு நல்லா கிண்டி விட்டுருக்கோம். குழம்பு வந்து இது பெரட்டினாப்புல தான் வைக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. லைட்டாக வந்து மசாலா பொடி போட்டுக்கணும், லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இந்த அளவுக்கு குழம்பு வந்து திக்னஸ்ஸாக இருக்கணும்ப்பா. இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்கணும். நம்ம இன்னும் தேங்காய் ஊற்றலை. தேங்காய் வந்து ஒரு 2 சில்லு அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன். ரொம்ப தேங்காய் ஊற்றக்கூடாது, லைட்டாக தான் ஊற்றணும். நல்லாயிருக்கும்ப்பா, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. இதுக்குப்பா பீன்ஸ் கேரட்டு நல்லாயிருக்கும்,
உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும், கீரை எந்த கீரை வச்சாலும் நல்லாயிருக்கும்ப்பா. பருப்பு போட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும், முருங்கைக்கீரை நல்லாயிருக்கும், அகத்திக்கீரை நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா, நல்லாவும் இருக்கும். முட்டைக்கோசு கூட நம்ம பருப்பு போட்டு தாளிச்சா கூட நல்லாயிருக்கும், புடலங்காய் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும்ப்பா. இப்போ நம்ம கொதிக்கட்டும், மூடி போட்டு மூடிடுவோம். இப்போப்பா குழம்பு வந்து நம்ம எந்த அளவுக்கு வச்சுருக்குன்னு பார்ப்போம். இப்போ குழம்பு வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு கொதிச்சிருக்குப்பா. முன்னாடியே தேங்காய் ஊற்றக்கூடாது, இந்த டயத்தில் ஊற்றிக்கிறோம். ரொம்ப வந்து தேங்காய் உங்களுக்கு கொதிக்கக்கூடாது. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதை எடுத்து ஊற்றிக்கிறோம். சும்மா கொஞ்சோண்டு மட்டும் 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன் தேங்காய் ஊற்றுறதுக்காக. நம்ம 50 எண்ணெய் தான் ஊற்றணும். பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கே இப்போயே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்ப்பா. நம்மளுக்கு நல்லா கொதிக்கட்டும். சிம்மில் வச்சு தான் இந்த நேரத்தில் கொதிக்க வைக்கணும், ரொம்ப நம்ம இதாக வைக்கக்கூடாது. இப்போ கொதிக்கட்டும், கொதிக்கவும் பார்த்துக்குறோம். இப்போப்பா நம்மளுக்கு வந்து வெந்தய குழம்பு வந்து எந்த அளவுக்கு கொதிச்சிருக்குன்னு பார்ப்போம். அந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சுப்பா. இப்போ உப்பெல்லாம் இருக்கணும் செக் பண்ணி பார்த்துக்குவோம். உப்பு உரப்பு எல்லாமே நல்லா இருக்குப்பா, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போப்பா நம்மளுக்கு வெந்தயப்புளி குழம்பு உப்பு உரப்பு எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குப்பா, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே வத்த குழம்பு மாதிரி இருக்குப்பா, கல்யாண வீட்டில் வைப்பாங்களா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், வறுத்து போட்டு பண்ணணும். இப்போ 1/2 ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை, ஏன்னா அந்த புளிப்பையும் உரப்பையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக நாட்டு சர்க்கரை இதை போட்டு அப்படியே கிண்டி விட்டுக்குவோம். எப்படி எண்ணெய் பிரிஞ்சு இருக்கும் பார்த்தீங்களாப்பா, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்ப்பா. நான் எப்படி வச்சாலும் அதே மெத்தட்டில் வைங்க, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி வெந்தய புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சுப்பா. இதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு இது வெள்ளையாக தான் பொரிக்கணும், அதை பொரித்து வச்சுருக்கோம். அப்பளம், பாலாக்கீரை பருப்பு போட்டு கூட்டுப்பா, இன்னும் அது வைக்கலை நான். இப்போ நம்ம வந்து வெந்தய புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சுப்பா. இப்போ நம்ம அடுப்பு அமர்த்திடுவோம். கொத்தமல்லி எதெல்லாம் நான் போடலை, அடுப்பு அமர்த்திடுவோம். இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கப்பா, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் வச்ச மாதிரியே உருளைக்கிழங்கு பாலாக்கீரை அப்பளம் வச்சு பாருங்கள், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கப்பா வெந்தய குழம்பு எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. நம்ம வறுத்து பொடி பண்ணது அப்படியே கம்மன்னு இருக்குப்பா. இப்போ நம்ம வீட்டில் சுவையான வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சுப்பா. நீங்களும் உங்கள்கிட்ட இதே மாதிரி பண்ணி பாருங்கள். நம்ம வறுத்து தான் பண்ணியிருக்கோம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா, கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும்.